என் அன்பு குழந்தையே, குலதெய்வ கோவிலுக்கு ஏன் அடிக்கடி செல்ல வேண்டும் என்று தெரியுமா? குலதெய்வம் என்பது முன்னோர்கள் வழங்கிய தெய்வம். அது உங்கள் தலைமுறை காக்கும் காவல் தெய்வம். தடைகளை நீங்கி குடும்ப ஒற்றுமை, செல்வம் செழிப்பு மற்றும் நலக பெருகவும், முன்னோர்களின் ஆசி கிடைக்கவும் எப்போதும் குலதெய்வத்தை அடிக்கடி வழிபட வேண்டும். ஏனென்றால் குலதெய்வத்திற்கு எந்த நாட்களில் சிறப்பு தெரியுமா? குறிப்பாக தமிழ் மாதம் 1ஆம் தேதி அல்லது விசேஷ நாட்களில் சென்று குலதெய்வத்தை வழிபட வேண்டும். இது உங்களோடு உணர்வு ரீதியான பிணைப்பினை ஏற்படுத்தி தோஷங்களையும் முற்றிலுமாக நீங்கிவிடும். என் அன்பு குழந்தையே, குலதெய்வம் எப்போதும் உங்களை தீய சக்திகள் மற்றும் கஷ்டங்களில் இருந்து காத்து கொள்ளும். குலதெய்வம் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள தடைகளை நீங்கி எடுத்த காரியங்கள் நிறைவேற குலதெய்வ அருள் நிச்சயமாக அவசியமான ஒன்று. குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமை வளர்வதற்கு குலதெய்வத்தை வழிபட வேண்டும். அதுவும் குடும்பத்தோடு சென்று குலதெய்வத்தை வழிபட வேண்டும். ஏனென்றால் குலதெய்வத்தை மறக்கவே கூடாது. ஒரு காரியம் நடக்க வேண்டுமென்றால், அதில் வெற்றி பெற வேண்டுமென்றால், தொட்டது தொடங்க வேண்டுமென்றால் குலதெய்வத்தை என் பிள்ளை நீ எப்போதும் வழிபட வேண்டும். குலதெய்வம் என்பது முன்னோர்களின் வழியில் வந்த தெய்வம். குலதெய்வம், அதனால் முன்னோர்களின் ஆசியும் உங்களுக்கு நிச்சயமாக முழுமையாக கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள் என்றாலும் சரி, புது வீடு வாங்க வேண்டும் என்றாலும் சரி, புதிய முயற்சிகளை தொடங்கும் முன் குலதெய்வத்தின் அனுமதி பெறுவது சிறந்தது. அனுமதி பெற்றவுடன் என் பிள்ளை நீ எப்போதும் அங்கு சென்று பத்திரிகை முதலில் குலதெய்வத்திற்கு வைத்துவிட்டு அடுத்த காரியத்தை செய்வது மிக சிறப்பு. இன்னும் சொல்ல போனால், தமிழ் மாதம் 1 தேதி பௌர்ணமி அமாவாசைக்கு குலதெய்வத்திற்கு சென்றால் மிகவும் நல்லது. ஆண்டுக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோடு சென்று விட வேண்டும். முடிந்தால் மாதந்தோறும் சென்று வருவது இன்னும் சிறப்பு.